இப்போ இந்த ரெசிபி பச்சரிசி வச்சு செஞ்சுருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை தண்ணி சேர்த்து அலசி தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதை கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு இந்த அரிசியோடு சேர்த்து நல்லா அலசி இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு அரிசி சேர்த்து 1.5 கப் எடுத்துருக்கோம். 1 கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி வீதம் ஒரு 5.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பா 2 சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 7 விசில் விட்டுக்கலாம். அடுத்தது இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த வெண்பொங்கல் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது கூட தாளிப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இதை வந்து தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருந்தது. இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.